தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பின்னர் 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக் காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்குச் சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள். ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது மந்தையிலுள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்குப் போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடிப்போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடிப்போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேது அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்செமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி, பேதுருவையும் ஜெபதேயின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளபடியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது
சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் வந்து, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்றார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது சென்றனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உறையில் திரும்ப போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவையே நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயஃபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய்சாட்சி தேடினர். பல பொய்சாட்சிகள் முன் வந்ததும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன் வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெஸ்ஸியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்கிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வானமேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நாம் அனைவரும் சொல்வோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கு பிடித்த ஒரு சிறுகதை இருக்கின்றது. இதை சொல்லும் போதெல்லாம் ஒரு விதமாக பல ஆன்மீக உண்மைகள் எனக்கு வெளிப்படும். நீங்களும் இந்த சிறுகதையை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று நம்முடைய சிந்தனைக்காக மீண்டும் ஒரு முறை, ஒரு கணவர் மனைவி இருந்தாங்களாம். அவர்களுக்கு 2 குழந்தைகள்.
மனைவி ஒரு சில நாட்களாகவே ஏதோ மனக்கவலையில் இருப்பது போலவும், மறதிகள் அதிகமாவது போல இருந்தது. கணவனும் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள், "வா நம்ம மருத்துவமனைக்கு செல்வோம்" என்று அழைத்துச் சென்றான். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கசப்பான ஒரு செய்தி காத்திருந்தது. பார்த்த மருத்துவர் பரிசோதித்து சொன்னது, "உங்கள் மனைவிக்கு ஒரு பெரிய மனநோய் வந்திருக்கின்றது. இந்த மனநோய் இவர் தன்னையே மறந்து விடுவார். தன்னோடு கூட இருப்ப எல்லாரையும் மறந்துடுவாங்க. மேலும் வேறு சில இந்த நோய்க்கான துயரங்கள் நீங்கள் காணவிருக்கிறீர்கள்" என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த மருத்துவர் சொன்னது, "ஒருவேளை இந்த நோய் இன்னும் பெருசாகி உங்களால இவங்கள பார்த்துக்க முடியலன்னா, நீங்க இந்த மருத்துவமனையிலேயே இவங்கள நீங்க சேர்த்துடலாம். ஏன்னா, இந்த மனநல நோய் மிகவும் கடினமாக இருக்கும் பார்த்துக்கொள்வதற்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. பிறகு முடிவெடுங்கள்" என்று சொல்லி அனுப்பினாராம். தந்தை, கணவன் மிகவும் வேதனைப்பட்டார். வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் பார்த்தாங்க. மருத்துவர் சொன்னது போலவே சில மாதங்களிலே அந்த தாய், மனைவி எல்லாத்தையும் மறக்கத் துவங்கினார். மறப்பது மட்டுமல்லாமல், அவரை பார்த்துக் கொள்வதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சாம். ஒரு விதமாக வெறித்தனமாக கோபப்படுவாங்க. பிள்ளைகளுக்கும் அத பார்ப்பதற்கு முடியவில்லை. பிள்ளைகளை பார்ப்பதா, மனைவியை பார்ப்பதா என்பது கணவனுக்கு மிகவும் துன்பமாக இருந்தது. சரி, மருத்துவர் சொன்ன ஆலோசனைப்படியே, எப்படின்னா இவங்கள நானு மருத்துவமனையில சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவமனைக்கு சேர்க்கின்றார். சேர்த்த அந்த நாள் முழுதல் ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்கள், கணவர் காலை 9 மணிக்கு அந்த மனைவியை போய் பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு ரொம்ப வேற வேலையை செய்வார். இதே போல ஒரு 1 மாதம் 2 மாதம் போயிட்டு இருந்துச்சு. முதலில் அவர் இவர பார்க்கறதுக்காவது அவங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சுச்சு. ஆனா, போக போக அவங்க இவரை கண்டுபிடிக்கவே இல்ல. இதை பார்த்துக் கொண்டிருந்த அங்கிருந்த ஒரு நர்ஸ் அம்மா இந்த தந்தையிடம் கூப்பிட்டு பேசுறாங்க. "பாருங்க, நான் உங்கள பார்த்தேன். தினந்தோறும் நீங்க 9 மணிக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க தவறாமல் வருகின்றீர்கள். உங்களுடைய அன்ப பார்த்து நான் வியக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல நான் வந்திருக்கேன். அது என்னன்னா, நீங்க டெய்லி வர்றது நல்லா தான் இருக்கு. தினந்தோறும் வர்றது நல்லா இருக்கு. ஆனா உங்க மனைவி உங்கள உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் யாரென்று அவர்களுக்கு தெரியாது. அதனால நீங்க வாரத்துக்கு ஒரு முறையோ, இல்ல மாசத்துக்கு ஒரு முறையோ, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறையோ வாங்க. தினந்தோறும் நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல" என்று சொன்னாங்களாம். அதற்கு அந்த கணவன் சொன்னானாம், "அம்மா, ரொம்ப நன்றி. நீங்க சொன்னதுக்கு நன்றி. இந்த ஆலோசனைக்கு நன்றி. ஆனா, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நான் தினந்தோறும் 9 மணிக்கு என் மனைவியை பார்க்க வருவது, அவள் என்னை கண்டு கொள்ள வேண்டும் என்று அல்ல. அவள் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று அல்ல. நான் அவளை பார்க்க வேண்டும் என்று. நான் அவளை மறந்துவிடக்கூடாது என்று. தினந்தோறும் அவளை பார்க்க வருவது அவள் எனக்கு அன்பு காட்டுவாள் என்று அல்ல. நான் என்னுடைய அன்பை அவளுக்கு காட்ட வேண்டும். அதை நான் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தான். என்னுடைய திருமண வாக்குறுதிகளை நான் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் வந்து கொண்டிருக்கிறேன். அவள் என்னை கண்டு கொள்ளவில்லை என்றாலும், நான் யார் என்று தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் எனக்கு கவலை இல்லை. நான் என் வாழ்க்கை முழுவதும் அவளை நான் பார்ப்பேன்" அப்படின்னு சொன்னாங்களாம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதை இந்த ஒரு சிறுகதையை ஒவ்வொரு முறையும் தியானிக்கும் பொழுதும் இதை நான் மக்களுக்கு இதோ இதை பற்றி நான் மறைவுரையிலே சொல்லும் பொழுதும் மீண்டும் மீண்டும் மனிதர்களில் இந்த ஒரு ஒரு கடவுள் போல தெய்வீக அன்பை கொண்டவர்களும் பலர் இருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். அதோடு கூட சேர்ந்து இந்த சிறுகதையில பிரியமானவர்களே, ஒரு ஆன்மீக உண்மை இருக்கின்றது. கடவுள், இறைவன் என்பவர் அவ்வளவுதான்.
மனிதர்களாகிய நாம் எவ்வளவுதான் அவரை நாம் கண்டு கொள்ளவில்லை என்றாலும், இறைவன் நம்மை கண்டு கொள்கின்றார். அவர் நம்மை தேடி வருகின்றார். நமது அன்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஒரு வெளிப்பாடை தெரிந்து கொள்ளக்கூடிய, தெரிய வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம்தான் தவக்காலம். அந்த தவக்காலத்துல நாம் இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுல இருக்கோம். இந்த தவக்காலத்துல கடைசி வாரம். குருத்தோலை ஞாயிறு. இது புனித வாரம் என்று சொல்வார்கள். இது பாடுகளின் வாரம் என்றும் சொல்வார்கள். பாடுகளின் ஞாயிறு, பாடுகளின் வாரம் எதற்காக? இறைவன் என்னை எவ்வாறாக அன்பு செய்திருக்கிறார் என்பதை அவருடைய பாடுகளை தியானித்து அந்த அன்பை பெற்று, அந்த அன்பின் ஒரு விளைவாக மனமாற்றம் பெற்று வாழ அழைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. இந்த புனித வாரம், இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று பிரியமானவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக உண்மை. அன்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய கடைசி நாட்களிலே இதோ ஆண்டவர் இயேசுவை குருத்தோலைகளை வைத்து ஒசானா என்று சொல்லி அவரை எருசலேம் நகரிலே வரவேற்றார்கள் மக்கள். அரசராக, ஒரு அரசருக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுத்து அவரை வரவேற்பார்கள், அதே போல ஆண்டவர் இயேசுவை அவர்கள் வரவேற்கின்றார்கள். குருத்தோலையோடு துவங்கிய இந்த பவனி சிலுவையிலே நிறைவேறும். அபிநய இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று, இந்த புனித வாரம் அன்று நாம் என்ன செய்யணும்? மிக முக்கியமாக செய்ய வேண்டியது 3 மிக முக்கியமான காரியங்களை செய்யணும். முதலாவதாக, நாம் அனைவரும் எவ்வாறாக அன்று ஆண்டவர் இயேசு அரசனாக எருசலேமுக்குள் நுழைந்தாரோ, மக்கள் அவரை எவ்வாறாக ஏற்றுக்கொண்டார்களோ, அதே போல இந்த வாரம் கிறிஸ்துவை நம் இதயம் என்கின்ற எருசலேமிலே அவரை அழைத்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாரம் இந்த புனித வாரம். இந்த புனித வாரத்தில் பலவிதமான தவங்கள் செய்கின்றோம். தவங்களை செய்து நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை என்னோடு கூட ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது. ஆண்டவரிலே விசுவசித்து அவர் எனக்காக பாடுபட்டார், பாடுபட்ட ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாரம் இது. இரண்டாவதாக, இதை நாம் செய்யணும்னா மிக முக்கியமாக அடுத்தபடி என்னன்னா ஜெபிக்கணும். புனித வாரம் இது அன்பின் வாரம், ஜெபிப்பதற்கான வாரம். ஜெபம்னா பிரியமானவர்களே, ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம் செய்யக்கூடிய ஒன்று மட்டுமல்ல. ஜெபம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்துல நான் இருக்கணும். இது எப்படின்னா, ஒரு ஆன்மீக உண்மை சொல்வாங்க. எப்படி ஒரு மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றுகின்றோம். ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றும் பொழுது நம்ம ஏதாவது சொல்றோமா? எதுவுமே சொல்றது கிடையாது. மெழுகுவர்த்தியை ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா, அது ஒரு விதத்துல என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே நான் இங்கே இருக்கின்றேன். லார்ட் ஐ அம் ஹியர். அவ்வாறாக ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம் அவருடைய உறவை நாம் மேம்படுத்துவதற்காக அவரிலே உறவாட செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. நாம் தினந்தோறும் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் இந்த வாரத்துல கொஞ்சம் குறைச்சுக்கின்னு சமயம் எடுத்து, நேரம் எடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமரக்கூடிய ஒரு வாரம். அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து என்னை நீ எவ்வளவு அன்பு செய்கிறீர் ஆண்டவரே என்று தெரிந்து கொள்ளக்கூடிய, தியானிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. தாமஸ் மர்டன் என்கின்ற ஒரு ஆன்மீகவாதி என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட கேட்டாங்களாம், ஃபாதர் நாங்கள் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், நாங்கள் ஜெபம் செய்யறதுக்கு என்ன செய்யணும் ஃபாதர்? இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கலாம். இந்த புனித வாரத்தில் நானும் ஜெபிக்க விரும்புகிறேன் ஃபாதர், என்ன செய்யணும்? தாமஸ் மர்டன் அந்த குருவானவர் சொல்வார், டேக் த டைம். நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நேரத்தை எடுத்துக்கொள்வதே ஒரு முதல் படி ஜெபிப்பதற்கான மிகப்பெரிய படியாக இருக்கின்றது.
அமெரிசில் பிரியமானவர்களே, இந்த புனித வாரத்துல நாம செய்ய வேண்டியது நேரத்தை எடுத்துக்கொண்டு ஜெபிப்பது. பலர் சொல்லலாம், ஃபாதர் நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம் ஃபாதர். எங்களுக்கு வேலை நெறையா இருக்கு. எப்படி நாங்க செய்வோம்? நீங்கள் உங்களுடைய பைக்ல போகும்பொழுது அந்த ஹெல்மெட்ட தலையில போடுறீங்க இல்லையா? அந்த ஹெல்மெட்ட தலையில போடும் பொழுதே பிரியமானவர்களே, அதே ஒரு அறை மாரி தான். நீங்கள் பயணிக்கும் பொழுதே ஜெபிக்கலாம். அல்லது அந்த கார்ல நீங்க உட்காரும் பொழுது, அந்த காரே ஒரு அறை போல தான். உங்களுடைய ஜெபிப்பதற்கான ஒரு அறை. அந்த நேரத்தை பயணிக்கும் நேரத்தில நீங்கள் ஜெபிக்கலாம். வீட்டிலே நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு கிச்சனை நாம் சொல்றோமே, அதே ஒரு ஜெபிப்பதற்கான ஒரு அறையாக இருக்கலாம். நாம் செய்யும் பணியிலே நம் ஆண்டவரை நினைத்து, அவருடைய அன்பை தியானிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாரம் இந்த புனித வாரம். அதை இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று நாம் துவங்க வேண்டும். இயேசு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நாம தியானிக்கும் பொழுது, எனக்கு நாம் தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இன்றைய நற்செய்தியில் இருக்கின்ற ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூதாசு. யூதாசு பிரியமானவர்களே, ஆண்டவரை காட்டிக் கொடுக்கின்றார். காட்டிக் கொடுக்கும் பொழுதும், ஆண்டவர் இயேசு தன்னை காட்டிக் கொடுக்க வந்திருக்கிறார் என்று தெரிந்த பொழுதும், ஆண்டவர் யூதாசை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? தோழா, தோழா. இப்படிதான் அவர் கூப்பிடுறாரு. தன்னை காட்டிக் கொடுக்க வந்தவரை வந்து தோழா, நண்பா என்று அழைக்கின்றார். சினிமாவின் ஒரு டயலாக் இப்படி இருக்கும். நண்பன் நண்பன்ல எதிரா நல்லவன் கெட்டவன். நண்பன்னாவே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஒரு டயலாகை போல பிரியமானவர்களே, தன்னுடைய சீடர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் அவர்களை நண்பர்களாகவே பார்த்தார். அவர்கள் தவறுகள் செய்கிறார்கள் என்பதை தெரிந்த பொழுதும் நண்பர்களாகவே அவர்களை பார்த்தார், அவர்களை வழி நடத்தினார். அந்த அன்பை தான் இதோ இந்த ஜெபத்துல ஜெபிக்க நாம் அழைக்கின்றோம். அந்த ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் எவ்வளவு தவறுகள் பாவங்கள் செய்தாலும் நீர் என்னை அன்பு செய்கிறீர். அந்த அன்பை தியானிக்கக்கூடிய இந்த வாரத்துல என்னை நீர் மனமாற்றீர்களும் என்று ஜெபிக்க வேணும். இதோ இந்த ஒரு புனித வாரத்துல நாம் செய்ய வேண்டியது, முதலில் ஆண்டவரை விசுவாசிக்கணும். 2வது அந்த விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ள ஜெபிக்கணும். 3வதாக மனம் மாற்றம் கொள்ள வேண்டும். கன்வர்ஷன் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, மனமாற்றம், இது தீய வாழ்க்கையிலிருந்து நல்லவர்களாக மாற்றம் பெறுவது மட்டுமல்ல. நம்முடைய அழைப்பு, நீ தவறில இருக்க, தவறான பாதையில இருக்க, தவறு செஞ்சுட்டு இருக்க, நீ இப்பொழுது நல்லவனாகு என்பது மட்டுமல்ல மனமாற்றம். கன்வர்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் பிகமிங் குட் ஃப்ரம் பீயிங் பேட். மனமாற்றம் என்பது கிறிஸ்துவை திரும்பி பார்ப்பது, கிறிஸ்துவிடம் செல்வது. கிறிஸ்துவிடம் செல்வது. அமெரிசில் பிரியமானவர்களே, கன்வர்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் டர்னிங் ஃப்ரம் பேட் டு குட், பட் டர்னிங் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படின்னா பிரியமானவர்களே, நாம் தீவையிலிருந்து நல்லவர்களாகி கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும். நான் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையை திருப்பி நான் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். இதுதான் அழைப்பு. பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் அழைக்கின்றார்கள். அவங்க கொடுக்கின்ற அந்த இறை வாக்கு அழைப்பு எதற்காக? இஸ்ரேல் மக்களே, நீங்கள்லாம் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்போ நல்லவங்க அவங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆண்டவரிடம் திரும்புங்கள், ஆண்டவரிடம் திரும்புங்கள். அதே தான் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். இதை ஊதாரி அந்த மகன் பன்றிகள் மத்தியில் இருக்கான். பன்றிகள் மத்தியில அந்த சாக்கடையில் இருக்கும் பொழுது, மனமாற்றம் என்பது அந்த பன்றிகளிலிருந்து எழுவது கிடையாது. அது மட்டும் இல்ல, அதுவும் தான். சேற்றிலிருந்து எழுந்து விடுவது அது மட்டுமல்ல. அவன் என்ன சொல்றான்? என் தந்தையிடம் செல்வேன். பன்றிகளிலிருந்து எழுந்து, சாக்கடையிலிருந்து எழுந்து
மனமாற்றம் பெற்று என் தந்தையிடம் செல்வேன். இன்று இந்த புனித வாரத்துல பிரியமானவர்களே, நாம் அனைவரும் மனமாற்றம் பெறுவதுனா பாவ வாழ்க்கையிலிருந்து நல்ல வாழ்க்கைக்கு மாறி கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும். கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும். அந்த அன்பிடம் செல்ல வேண்டும். அந்த ஆண்டவரிடம் செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பு. வாருங்கள், இந்த புனித வாரத்துல, இது இந்த குருத்தோலை நாள் என்று இந்த முடிவெடுத்து இந்த வாரம் முழுவதும் அன்பை தியானிப்போம். கிறிஸ்துவில் விசுவசிப்போம். கிறிஸ்துவிடம் ஜெபிப்போம். மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவிடம் செல்வோம். இந்த பயணம் துவங்கட்டும். இந்த பயணம் கிறிஸ்துவிடம் முடியட்டும். இதற்காக நாம் அனைவரும் ஜெபிப்போமாக. இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து இந்த ஒரு புனித வாரத்தை புனிதப்படுத்துவாராக. நீங்கள் அனைவரும் ஆண்டவரை கண்டு கொண்டு அவருடைய அன்பிலே வாழ்வீர்களாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.